நம்ம விவசாயத்துக்கு இன்னும் காவேரியிலேருந்து தண்ணி ஒழுங்காக வரதில்லைன்னு சொன்னாங்க. இவ்வளோ அரசாங்கம் இருந்துச்சு, காங்கிரஸ் தான் இதில் ஆளுமையாக இருந்தாங்க. மேலே காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸும் வந்தாங்க, பிஜேபியும் வந்தாங்க. எல்லாரும் வந்து கடைசி வரைக்கும் ஆட்சிக்கு தான் வந்தாங்களே தவிர மக்களுக்கு இது வரைக்கும் ஒரு தண்ணி குடிநீர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செஞ்சு தர முடியல. ஆனால் இதே நம்ம தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு கரண்ட் கொடுக்குறோம், அவங்களுக்கு அனைத்து வசதியும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம மொழியே வந்து அவங்களுக்கு தாராவாரத்து கொடுத்துருக்கோம். அந்த மொழியிலிருந்து தான் அவங்களோட மொழியே பிறந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டாங்கன்னா இது எவ்வளோ ஒரு மோசமான நிலை. இதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு வழி பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் பேசி இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக நம்ம உருவாக்கி கொடுத்து நம்ம விவசாயிகள் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி விவசாயம் மட்டும் நம்ம எப்பவுமே வெறும் நெல் விதைக்கிறதோ இருக்கிற விவசாயம் மட்டும் பண்ணாமல் எப்படி விவசாயத்தில் அதிகமாக வருமானம் ஈட்டுறதுங்கிறதுக்கும் நாங்கள் ஒரு இன்குபேஷன் சென்டர், அதான் நான் சொல்லியிருக்கேன், என்னோட சொந்த செலவில் ஒரு 100 கோடி செலவில் மகளிர் மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் ஒரு சென்டர் மாதிரி போட்டு அந்த சென்டரில் வந்து இனோவேஷன், நம்ம ஒரு பொருளை வந்து எப்படி அதோட விலையை அதிகப்படுத்துறது. இப்போ நம்ம இங்கே ஒரு தென்னை மரத்தில் தென்னைக்காய் எடுக்கணும்னா அதை எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி இங்கே மீன் பிடிச்சா அந்த மீன் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே டிஜிட்டலாக பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு ஒரு இன்குபேஷன் சென்டர்லாம் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை தரத்தை உயர்த்துக்கு வழி பண்ணிட்டு இருக்கோம்.